2026க்கான நோட்டிஃபிகேஷன் தான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ டைம் பீரியட் ரொம்ப லோவாக இருக்குது. ஓகேங்களா, இது வரைக்கும் புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷனே நான் க்ரியேட் பண்ணல. இப்போ தான் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணணும், இப்போ தான் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான தேதி ஜூலை 24 ஓப்பன் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் 17 முடியுது. ஓகேங்களா, அதுக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். நவம்பரில் தான் உங்களுக்கு டைப்ரைட்டிங் இங்கிலீஷு, டைப்ரைட்டிங் தமிழ், ஷார்ட்டனு, சிஓஏ எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் எல்லாமே உங்களுக்கு நவம்பர் தான். நீங்கள் அது வரைக்கும் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ எழுதுகிறவங்க ஷார்ட்டன் போகிறவங்க இப்போ இந்த ஆகஸ்ட் எழுதுகிறவங்க ஆகஸ்ட்டே தான் அப்ளை பண்ணுற தேதியுமே 29, 30 உங்களுக்கு எக்ஸாமு. அக்கௌண்டன்சி போகிறவங்களுக்கு 31 ஆகஸ்ட் 31. ஓகேங்களா, அடுத்தது செப்டம்பர் மாதம் டிஎம்ஏ மெத்தட் மிஷின் மூலயமா போகிறவங்களுக்கு 9 ஓகேங்களா 5/9/2026 6/9/2026 2 நாளைக்கு. ஓகேங்களா, பட் ஆனால் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் போகிறவங்க எல்லாருக்குமே நவம்பர் தான். நவம்பர் 9 ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்லாட் இருக்கும், அதுபடி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கணும், எக்ஸாம் போகணும்னு நினைக்கிறவங்க. ஏன்னா நடுவில் 3 months இருக்குது. நீங்கள் சிஓஏவும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடலாம், இல்லை டைப்ரைட்டிங் நான் போகிறேன்னா அதுவும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம், இல்லை ஷார்ட்டன் நான் போகிறேன்னா அதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் இந்த எக்ஸாம் இப்போ அப்ளை பண்ணாமல் இந்த மந்த்லேருந்து நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே விட்டுட்டிங்கன்னா, ஓகேங்களா, இந்த ஆகஸ்ட் 17 விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கும் அப்புறம் உங்களுக்கு மார்ச்சில் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். மே மாதத்துக்கிட்ட தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். 1 year போயிடும். அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாராவது படிக்கணும்னு சொல்கிறவங்களுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நவம்பர் மாதம் எக்ஸாம் எழுதுகிறவங்களுமே இப்போயே அப்ளை பண்ணிடணும். நீங்கள் சிஓஏ ஒரு கோர்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் டைப்ரைட்டிங்கும் கவர் ஆகிடும், தமிழ் டைப்ரைட்டிங்கும் கவர் ஆகிடும், கம்ப்யூட்டர் ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி 2மே கவர் ஆகிடும். இதுக்கப்புறம் வர எக்ஸாமுக்கு கம்பல்சரி சிஓஏ சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நான் இது ரிப்பீட்டடாக சொல்கிறது தான். அதனால் எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். கீழே என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. யாருக்காவது அப்ளை பண்ணணும், இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் சேரணும், இல்லை ஆஃப்லைன் கிளாஸஸ் சேரணுன்னா கீழே உள்ள காண்டாக்ட் நம்பரை வச்சு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.